இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அதானி. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் வந்து மிகப்பெரிய, அதாவது 8 கோடி சதுர அடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு முரம்பாக வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து வெளிக்கொண்டு வராரு. அப்படி வெளிக்கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு தேச துரோக வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அஸ்ஸாம் மாநிலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீமா அசோவா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் வந்து இருக்குது. இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 3000 பிகா, அதாவது 8.10 கோடி சதுர அடி நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அதானியினுடைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபால் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து இந்த சதுர கிலோமீட்டர் நிலத்தை வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கவுகாதி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சஞ்சய் குமார் மோதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அந்த கண்டனத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு சதுர அடி நிலம் இருக்கக்கூடிய இந்த தரிசு நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணுறது நல்லதா? அங்கே வந்து மைனிங் தான் வந்து நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது அங்கே வந்து நடக்குதா? இது வந்து ஒரு தனிநபருடைய நல்லதுக்கா, இல்லை வந்து ஒரு முழு மாவட்டத்துடைய நல்லதுக்கா அப்படின்ட்டு வந்து அவருடைய கண்டனத்தை வந்து வெளியீடு செய்கிறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதை பார்த்துட்டு இருந்த அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிசார் சர்மா. இவரும் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த அந்த பிஜேபியினுடைய அந்த கவுகாதி பகுதியில் வாழக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து அலோக் பருவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் அபிசார் சர்மா மீது வந்து ஒரு புகார் வந்து அளிக்கிறாரு. அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிசார் சர்மா மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு பதிவு வந்து பண்ணுறாங்க. அந்த வழக்கு பதிவில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் மற்றும் மத்திய அரசை கேலி செய்வதாகவும் மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி வந்து இவர் வந்து பேசியிருக்காரு. இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால வந்து அந்த அபிசார் சர்மா மீது வந்து பார்த்திங்கன்னா தேச துரோக வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கவுகாதி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு வந்தீங்கன்னா, ஒரு முறைகேடான ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து வெளிக்கொண்டு வராரு. அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இந்த பிஜேபி ஆளும் அரசு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒடுக்கும், அதாவது இது வந்து ரிப்போர்ட்டர்ஸுடைய சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்குன்ட்டு வந்து இந்த அபிசார் சர்மாவுக்கும் அந்த கவுகாதி உயர் நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் குமார் மோதி அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான மக்கள் சைட்லேருந்து பாராட்டுக்களும் சப்போர்ட் வந்து வந்துட்டுருக்கு. இந்த அபிசார் சர்மா இந்த ரிப்போர்ட்டர் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸை வந்து நான் லீகலாக வந்து கொண்டு போவேன், எனக்கு ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர் சொன்ன அந்த வீடியோ பதிவு வந்து என்கிட்ட இருக்குது, அதை தான் வந்து வச்சு தான் நான் வாதாட போகிறேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.